ஹலோ வீவர்ஸ், 60 வருடத்திற்கு பிறகு மீண்டும் இந்த குரோதி வருடத்தில் வரப்போகின்ற டிசம்பர் 13ஆம் தேதி சரியாக பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிக்கு மேலே எல்லோருமே எதிர்பார்த்து காத்து இருந்த திருக்கார்த்திகை தீப திருவிழாவானது வரப்போகிறது. இதன் பிறகுதான் ஜோதிட ரீதியாக பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் அடுத்தடுத்த நாட்கள்ல ஏற்பட போகிறது. இதன் விளைவாகத்தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே சில தாக்கங்களானது ஏற்படலாங்க. ஆமாங்க, ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்துதான் நம்முடைய வாழ்க்கையில அடுத்து நல்லது நடக்க போகுதா இல்லனா கெட்டது வரப்போகுதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிந்து கொண்டு இருக்கின்றோம். அந்த வகையில தான் துலாம் ராசி நேயர்களுக்கு டிசம்பர் 13ஆம் தேதிக்கு பிறகு நேரமானது எப்படி அமைய போகிறது, பிரச்சனைகள் அனைத்துக்குமே ஒரு தீர்வானது கிடைக்க போகிறதா, இல்லை என்றால் மேலும் அதீத பிரச்சனைகளானது வரப்போகுதா என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம். துலாம் ராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது. அப்படியே பிரச்சனைகள் வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் ஆற்றலும் எனக்கு வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க மறக்காம டிசம்பர் 13ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேல உங்களுடைய வீடுகளில் எத்தனை விளக்குகள் ஏற்றி வைத்தாலும் சரிங்க, அதோடு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தையும் ஏற்றி வைத்து விடுங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சிவனுடைய பரிபூரணமான ஆசிர்வாதம் கிடைக்குங்க. கடன் பிரச்சனைகள் தீரும், செல்வ சேர்க்கையானது உண்டாகும், குடும்பத்தில் முக்கியமாக சுபிட்சமான சூழ்நிலையானது உருவாகும். எனவே இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும், எந்த நேரத்தில் ஏற்றணும், எந்த திசையை பார்த்தவாறு ஏற்றணும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதோடு ஜோதிட ரீதியாக துலாம் ராசி நேயர்களுக்கு நேரமானது எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. சிவனின் ஆசியால இனி உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 13/12/2024 மகாலட்சுமிக்கு உரிய மங்களகரமான நாள் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்றே சிவனை வழிபாடு செய்வதற்கு உரிய பெரிய பெரிய தோஷங்கள் அனைத்தையும் போக்கி தரக்கூடிய பிரதோஷ தினத்தன்று முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய கிருத்திகை நட்சத்திரமும் கூடி இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த முறை திருக்கார்த்திகை தீப திருநாளானது பல சிறப்புகளை கொண்டு நமக்கு அமைஞ்சிருக்குங்க. இதன் பிறகுதான் சரியாக சொல்லணும்னா 15/12/2024 அன்னைக்கு சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். 30/12/2024 அன்னைக்கு சுக்கிரன் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். இப்படி பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் அடுத்தடுத்து ஏற்பட போவதன் காரணத்தால தான் இதை வைத்து தான் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இனி வரப்போகின்ற நாட்கள்ல இதெல்லாம் நடக்கலாம் என்று ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் 13ஆம் தேதிக்கு பிறகு சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு அதிகமான கோபம் வரலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. அதன் மூலமாக சில நன்மைகளானது நடக்க கொடுங்க. எனவே கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக நீங்க செய்யக்கூடிய செயல்களில் உங்களுக்கான ஒரு காரிய வெற்றியானது உண்டாகும். இல்லை என்றால் உங்களுடைய முன் கோபத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தவித நல்லதுமே நடக்காது, காரிய தடைகள் தான் பார்த்தீங்கன்னா ஏற்படும் என்பதையும் மனதில் வைத்துக்கொண்டு சில இடங்களில் கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க. மேலும் எதிர்பாராத பண தேவையானது துலாம் ராசி நேயர்களுக்கு ஏற்படலாம் என்பதால கொஞ்சம் பணத்தை பார்த்தீங்கன்னா பார்த்து பத்திரமாக செலவு பண்ண வேண்டுங்க. இல்லை என்றால் தேவையில்லாத சில இக்கட்டமான சூழ்நிலைகளில் துலாம் ராசி நேயர்கள் நிற்கலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்க பார்த்து நடந்துக்கோங்க. செலவு பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு பணத்தையும் சேமித்து வச்சிருங்க. மீதம் இருக்கக்கூடிய பணத்துல அதற்கு தகுந்தாற் போல செலவு பண்ணுங்க. ஆடம்பரமான செலவுகள் இப்போது முழுக்க முழுக்க தவிர்த்து கொள்வது துலாம் ராசி நேயர்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா எதிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இழுபறியான நிலை தான் காணப்படும் என்பதால பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக முன்னேற்றகரமான சூழல் அமைய போவது கிடையாது. அதன் மூலமாக உங்களுக்கு பண வருமானமும் பெருசா கைக்கு சாதகமா வரப்போவது கிடையாது என்பதால கொஞ்சம் இருக்கக்கூடிய பணத்தை நீங்க தான் இப்போது பத்திரமா
கவனமாக பார்த்து கொள்ள வேண்டுங்க. தேவையில்லாத செலவுகள் செய்வதை தவிர்த்துக்கோங்க. மேலும் அடுத்தவர்களால் தொல்லைகள் உண்டாகலாம் என்பதால துலாம் ராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற நாட்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுங்க. மொத்தத்துல துலாம் ராசி நேயர்கள் இனி எல்லா விஷயங்களிலும் விழிப்புணர்வுடன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு எது செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து பண விஷயங்கள்லையும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எனவே துலாம் ராசி நேயர்கள் இந்த ஒரு அற்புதமான டிசம்பர் 13ஆம் தேதி அன்று மாலை நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு பிறகு ஒரு 6:05 அந்த மணி அளவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் நீங்கள் எத்தனை விளக்குகள் ஏற்றி வைத்தாலும் சரிங்க, அதோடு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களாகிய உங்களுடைய கையால் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தையும் சேர்த்து ஏற்றி வைங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தாம்பூல தட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தாம்பூல தட்டில் வெற்றிலையை வைத்து அந்த வெற்றிலைக்கு மேலே பச்சரிசி வைத்து அதற்கு இடையே பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் நாணயத்தையும் வச்சுட்டு பிறகு சின்னதாக அகல் விளக்கு வைத்து அந்த அகல் விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பசு நெய்யை ஊற்றி பஞ்சு திரையை போட்டு ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை 9 முறை உச்சரித்து கொண்டு அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைங்க. இப்படி செய்துட்டு வருவதன் மூலமாக அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்குங்க. செல்வ சேர்க்கை உண்டாகும். அதற்கு ஏற்றாற் போல தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட ஆரம்பிக்குங்க. குடும்பத்தில் சுபிட்சமான நிலை ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் தீர ஆரம்பிக்கும். புண்ணியமானது இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. ஏனென்றால் இன்றைய நாள் நீங்க சாதாரணமாக ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை 3 முறை உச்சரித்தாவே 3 கோடி தடவை நீங்க உச்சரித்த புண்ணியமானது உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிற காரணத்தால தான் இந்த நாட்கள்ல மறக்காம திருமந்திரத்தை உச்சரித்து நீங்க தீபத்தை ஏற்றுங்க. அந்த தீப ஒளியில பாத்தீங்கன்னா இந்த திருக்கார்த்திகை தீப நன்னாள் அன்று ஜோதி ரூபமாக தான் சிவன் நமக்கு காட்சி தருவார். நம்முடைய வீட்லையும் காட்சி தருவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான சுபிட்சமான நல்ல விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்குங்க. கட்டாயமாக துலாம் ராசி நேயர்கள் உங்களுடைய கைகளால் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. இனி இந்த தீப வழிபாட்டிற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறைவதற்கான வாய்ப்புகளுமே பாத்தீங்கன்னா சிவனின் ஆசியால உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் துலாம் ராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கிறாரு. உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு வேலையில பாத்தீங்கன்னா டென்ஷனும் வீண் அலைச்சல்களும் அவ்வப்போது உருவாகலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து தாங்க நடந்துக்கணும். வீண் பகைகளானது அவ்வப்போது உண்டாகலாம் என்பதால துலாம் ராசி நேயர்கள் எல்லா விஷயங்களிலுமே கொஞ்சம் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல தாமதங்கள் ஏற்படலாம் என்பதால செய்யக்கூடிய செயல்களில் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டுங்க. உங்களுடைய பொறுமையை இழப்பதன் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா சில பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கலாம். கோபத்தை வெளிப்படுத்த முடியாம ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலையிலையும் இருப்பீங்க. இது உங்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் சில சிரமங்களை ஏற்படுத்தி தரும் என்பதால கொஞ்சம் நிதானமாக இருக்க கத்துக்கோங்க. பண வரவானது எதிர்பார்த்ததை விட குறைவாகத்தான் இருக்கக்கூடும். கடன் விஷயங்களில் தள்ளி போடுவது நல்லது. புதிய நபர்களுக்கு பொருட்களை சப்ளை செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டுங்க. எதை பேசுவதாக இருந்தாலும் பேச்சில் நிதானமாக இருக்கணும். வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டிய இக்கட்டமான சூழ்நிலையில் இருக்கீங்க. குடும்பத்தில் இருப்பவர்களால் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு திடீர்னு டென்ஷன் உண்டாகலாம் என்பதால் அந்த விஷயங்களையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க. பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. மேலும் துலாம் ராசி நேயர்கள் பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக காரியங்களை சாதகமாக செய்து முடிக்க முடியுங்க. இல்லை என்றால் காரிய தடைகள் ஏற்படுவதை மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். மேலும் எதிர்பார்த்த தகவலானது தாமதப்படலாம். மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொத்துக்களை அடைவதில் தடைகள் ஏற்படலாம். உயர்நிலையில் உள்ளவர்களுடன் மன வருத்தம் ஏற்படும்படியான சூழ்நிலைகள் வரலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் என்பதால கவனமாக இருங்க. வாகனங்கள் மூலமாக செலவுகள் உண்டாகலாம் என்பதால கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கோங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த பண வரவானது பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. தேவையான வசதிகள் கிடைப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தொழில் வியாபாரம் சுமாராக இருக்குங்க. எதிர்பார்த்த கடன் உதவியானது உங்களுக்கு கிடைக்கலாம். மேலும் துலாம் ராசி நேயர்கள் பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் ஏற்படலாம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் பார்த்தீங்கன்னா பின்னடைவு ஏற்படாமல் கவனமாக இருப்பது நல்லதுங்க. திடீரென்று டென்ஷன் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் அமைஞ்சிருக்குங்க. மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்கள் இனி விழிப்புணர்வுடன் ஜாக்கிரதையாக நடந்துக்கணுங்க. நீங்க மறக்காம டிசம்பர் 13ஆம் தேதி அன்று அந்த ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து பாருங்க. நிச்சயமாக சிவனின் ஆசியால இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் அனைத்துமே கொஞ்சம் குறைய
நுழைய ஆரம்பிக்குங்க. அதோடு மாரியம்மனை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வர சகல விதமான நன்மைகளும் உண்டாகும். தடை தாமதங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்குங்க. ஸோ துலாம் ராசி நேயர்கள் மறக்காம இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தையும் செய்து பாருங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.